வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ஓல்டு செஸ்ல ஒரு குவார்டர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பாட்டில் எடுத்துட்டு டச் பண்ணிட்டு இந்த பாட்டில் இது பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாட்டில் 140 ரூபா ரேட்டு வந்துடும். அடுத்தது வந்துட்டு ஜென்ரேட் பில்லுன்னு இருக்குங்களா, கிட்டதுமே அவங்க பேமெண்ட் வந்துட்டு என்ன பேமெண்ட் பண்ணுறாங்க, கேஷ் பேமெண்ட் வந்துட்டு பிரிண்ட் பேஜ் வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு பிரிண்ட் இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு சேல்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல டச் பண்றோம். சர்ச்சில் வந்துட்டு பண்றோம். பாட்டில் ஸ்டேட்டஸ் வந்துட்டு குட்னு இருக்கு, எந்த ஒரு டேமேஜ் இல்லை. சேல்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு கீழே பாட்டிலே சோல்டு, அப்ப இந்த பாட்டில் வந்துட்டு வித்துருச்சு அப்படின்னு நம்ம கணக்கு காட்டிக்கிறோம். வந்துட்டு ஒரு கடையில 3 டிவைஸ் இருக்குன்னா 3 டிவைஸையும் எடுக்கிறோம். இது வந்துட்டு டோட்டலா அந்த அன்னைக்கு உங்களுக்கு கேஷ் கலெக்ஷன் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு எத்தனை டிவைஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்களோ அத்தனை டிவைஸோடதையும் சிங்க் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி டேட்டா சேவ் சக்சஸ்ஃபுல் ஃபார் ஆஃப்லைன் சேல் அப்படின்னு வந்துருங்க. இப்போ வந்ததுமே வந்துட்டு கேஷ் கலெக்ஷனுக்குள்ள போறோம். இந்த கடையில வந்துட்டு இப்போ இந்த டைம் வரைக்கும் 58,650 ரூபா இருக்குங்க. எல்லா டிவைஸ்லயும் அதே அமௌண்ட் தான் காட்டணுங்க. இப்போ வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு நம்ம 10 மணிக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் சேல் ஆயிருந்ததுன்னா பிரிண்ட் எடுக்கணுங்க. இதுல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த பட்டனை இதுல இருந்து நீங்க அழிச்சீங்கன்னா பிரிண்ட் இதுல வந்துடுங்க. இது வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு அவங்க கடையோட சேல்ஸ். இந்த இடத்துல டைம் வந்துருங்க, டேட் வந்துருங்க, கடை நம்பரும் வந்துருங்க. டோட்டலா கேஷ் பேமெண்ட்ல எவ்வளவு போயிருக்கு, 58,650 ரூபா. இப்போ இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு டிஎம்எஸ்ல பேங்க்ல கட்டும்போது வந்துட்டு இந்த அமௌண்ட் ஃபுல்லா அப்படியே கட்டணுங்க. இப்போ வந்துட்டு எந்தெந்த பிராண்ட்ல எவ்வளவு இது போயிருக்கு, அதாச்சும் ரம்மு, பிராந்தி, வோட்கா, பீரு, இந்த இதுல வந்துட்டு என்னென்ன இதுல போயிருக்குன்னு பாக்குறதுக்கு டுடே சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்க இருக்குங்க. இந்த இதுக்குள்ள போயிட்டு ஆல் லிக்யூர்னு இருக்குங்க. ஆல் லிக்யூர் தொட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வோட்கா, ரம்மு, பிராந்தி, பீரு என்னென்ன பிராண்ட்ல என்ன எம்எல் அந்த இதுல ஆஃப் ஆஃப் குவார்டர்ன்றதுல என்னென்ன குவான்டிட்டி போயிருக்கு அதோட எம்ஆர்பி ரேட்டும் டோட்டல் எம்ஆர்பி ரேட்டும் வந்துருங்க. இதை வச்சு நீங்க கூட்டிக்கலாம், கணக்கு கரெக்டா வருதான்னு பாத்துக்கிறதுக்கு. இதுல வச்சும் பாத்துக்கலாம். நீங்க இது உங்களுக்கு பிரிண்ட் வேணாலும் கனெக்ட்ல இருக்கிற பிரிண்டரோட ஒரு பிரிண்ட் சேம் அதே பட்டனை தட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் வருங்க. இதே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு சிபி இருக்கு, ஸ்டாக் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்படியே வெளியே வரீங்க. இன்னொரு டைம் வெளியே வரீங்க, இன்னொரு டைம் வெளியே வரீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணமே வரும்ல அந்த இடத்துல போயிட்டு இங்க மேல லிக்விட் ஸ்டாக்னு இருக்குங்க.